கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேல ஆகுது. ஆனாலும் இப்ப ரீசெண்டா நடக்கிற நிகழ்ச்சிகள்ல அவரோட கருத்துக்களை வெளிப்படையா வைக்க மாட்டாரு, மறைமுகமாவே வைக்கிறாரு. மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிறாரு, ஆனா மறைமுகமா விமர்சிக்கிறாருன்ற கருத்துக்கள் வருது. அவரையும் விமர்சிக்கிறாங்க. அவரோட அரசியல் பார்வையை எப்படி பண்ணுறீங்க? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவரே தான் கேள்வி கேட்கணும். விஜய் அவர்கள் பிரஸ் சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி மொழிக்குள்ளேயே மத்திய அரசு திணிக்குதுன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டமும் அதுக்காக கூட்டியிருக்காங்க. திணிக்கிறது வந்து நீங்க ஒரு ஆக்டா கொண்டு வரலாம், மனுஷனோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமும் சேதமா திணிக்க முடியாது. அது வந்து வெற்றி அடையாது. மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் வந்தாலும் சரி. முதல்ல வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு +2 மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம் தொடங்கி இருக்கு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நல்ல நேரம் எடுத்து நல்லா தூங்குங்க. கரெக்டான நேரத்தில் தூங்குனா தான் உங்களுக்கு வந்து பிரெயின் ஒர்க் ஆகும். கரெக்டான அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும் போது நல்ல நீங்கள் வந்து ஏதோ டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டவுட் கேட்டு நல்லா படித்து நல்லபடியாக வரணும்னு நான் வாழ்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேல ஆகுது. ஆனாலும் இப்ப ரீசெண்டா நடக்கிற நிகழ்ச்சிகள்ல அவரோட கருத்துக்களை வெளிப்படையா வைக்க மாட்டாரு, மறைமுகமாவே வைக்கிறாரு. மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிறாரு, ஆனா மறைமுகமா விமர்சிக்கிறாருன்ற கருத்துக்கள் வருது. அவரையும் விமர்சிக்கிறாங்க. அவரோட அரசியல் பார்வையை எப்படி பண்ணுறீங்க? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவரே தான் கேள்வி கேட்கணும். விஜய் அவர்கள் பிரஸ் சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி சார், தொடர்ந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரத விமர்சனம் பண்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது விமர்சனம் கிடையாது. இது வந்து சமூக சேவை பண்றதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கோ, யாருக்கு மனசுல ஆசை இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து அரசியல். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு சில மாதங்கள் தான் வருது. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாங்க? நல்லதா